என் வாழ்க்கையில இன்றைக்கு இந்த வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சேனோ அந்த நாள்ல இருந்தா அநேக பாடல்களை ஏற்ற ஆரம்பிச்சேன். ஒரு முறை இந்த வேதத்துல சோர்ந்து போய் இருக்கிற போது அதிகாலையில் இந்த வேதத்தில் ஒரு வசனம் கொடுத்தார். எபிரேயர் 12:1-2 ஆண்டவர் காமித்து ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. Let us fix our eyes on Jesus. இழுவை எண்ணாமல் சிலுவையை சுமந்தவர், தனக்கு வந்த எதிர்ப்பையெல்லாம் தாங்கிக் கொண்டு அவரை சிந்தை நிறுத்துன்னு சொல்லி அந்த வசனத்தை என்னோட பேச ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், எனக்கு பாட்டு வருது. அந்த பாட்டு எப்படின்னா, கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். நீங்களும் பாடுறீங்களா? கையை தட்டி. ஏன்னா பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சோர்ந்து போடுவீங்க, உங்க வியாதியை பார்த்தீங்கன்னா சோர்ந்து போடுவீங்க. வியாதியை பார்க்காதீங்க, வியாதியை சுமந்த என் அருள்நாதர் இயேசுவை பாருங்க. தோல்வியை பார்க்காதீங்க, தோல்வியை வெற்றியா மாற்றுகிற என் அருள்நாதரை பாருங்க. இந்த கை தட்டி பாடுவீங்களா? கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோ, தொடர்ந்து முன் செல்லுவோ. ஓ, கடந்ததை மறந்திடுவோ, தொடர்ந்து முன் செல்லுவோ. இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே, இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே. வல்லவர் அரியணையின் வலப்பக்கம் விற்றிருக்கின்றார். கண்களை பதிய வைப்போ கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோ, தொடர்ந்து முன்னேறுவோ. ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். ஊழியத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு. நிறைவு செய்திடுவா, நிச்சயம் பரிசு உண்டு. கண்களை பதிய வைப்போ கர்த்தராம் இயேசுவின் மேல். பிள்ளைகளே, சோர்ந்து கவலையோடு நடந்து கொண்டு எம்மாவுஸ் நோக்கி போய்கொண்டிருந்த அந்த எம்மாவுஸ் சீடர்களை ஆண்டவர் தேடி போய் கூட நடந்தார். இன்றைக்கு இயேசு உங்களோட கூட வருகிறா. வசனத்தை சொல்லி, வேத வசனத்தை சொல்லி அவங்கள பலப்படுத்துறார். இன்றைக்கு உங்களை பலப்படுத்துறார், தைரியம் கொடுக்கிறார். அப்பொழுதே அவங்க துக்க முகம் சந்தோஷ முகமா மாறுது.